ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆனியன் ரோஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்க நான்ஸ்டிக் தவாவில் ஒரு கரண்டி மாவு ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம ஒரு வாட்டர் கேன் மூடி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக நைஸாக தேய்ச்சிக்கலாம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா நைஸாக வரும். நீங்கள் கரண்டியை வச்சு தேய்ச்சிங்கன்னா கூட தடமாக விழுந்து ஒரு சிலருக்கு தின்னாக இருக்கும், ஒரு சில நைஸாக இருக்கும். இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக வர்ற அளவுக்கு நல்லா நைஸாக வந்துடும். அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அடுத்து ஆனியனை போட்டுக்கலாம். நைஸாக ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ரோஸ்ட்டுக்கு ஆனியன் நைஸாக கட் பண்ணி வச்சோம்னா தான் அந்த ஆயில் ஊற்றினோன்னா டக்குன்னு வெந்துடும். இந்த மாதிரி ஆனியனை போட்டுக்கலாம். அப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டோம்னா தான் அந்த ஆனியன் வேக ஆரம்பிக்கும். ஹோட்டலில் போனால் இந்த ஆனியன் ரோஸ்ட் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியாக நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ஹோட்டலில் இந்த மாதிரி ஸ்டைலாக மடித்து தருவாங்க. அதே மாதிரி நான் மடிச்சிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி மடித்து உங்கள் குழந்தைகளுக்கு ஆனியன் ரோஸ்ட் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோடய சேனல் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உள்ளே போய் பாருங்கள். நல்ல நல்ல வீடியோக்கெலாம் இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.